ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வாங்க பேசலாம் ஆங்கிலத்தில் என்ற தலைப்பில் டே 14க்கான வீடியோவாக இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க படிக்கலாம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எந்த இடத்துல இருக்கோம், இல்லை ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தி தான் நம்ம இந்த சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பென்சில் இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா த பென்சில் இஸ் இன் த பாக்ஸ். ஸோ ஒரு பொருளோ இல்லை ஆளோ எங்கே இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த இன்னை நாம் பயன்படுத்திக்கலாம். The pencil is in the box. The pencil is in the box. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா I am in the room. ரூமில் இல்லை, நான் ஆஃபீஸில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணுன்னா I am in the ஆஃபீஸ். இல்லை அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is in the car. அவன் காரில் இருக்கான். இல்லை அவன் எங்கே இருக்கிறா, இப்போது ரொம்ப நாளாக ஆளை காணுமே அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு சிட்டியில் இருக்கா அப்படின்னு சொல்லணுன்னா she is in the சிட்டியில் தான் இருக்கிறாங்க. அடுத்தது நீங்கள் எப்போ எழுந்திருப்பீங்க, இல்லை நீங்கள் ஒரு செயலை எப்போ செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு கெட் அப் early in the morning. காலையில் நான் சீக்கிரமே எழுந்துருவேன். ஸோ early in the morning. நீங்கள் எப்போ பிக்னிக் போகிறீங்க, ஐ கோ இன் சம்மர். சம்மரில் நான் பிக்னிக் போகிறேன். இல்லை வின்டரில் போகிறேன். சம்மர், வின்டர். நான் வீட்டுக்கு வந்தேனே, நீ எங்கே இருந்த, இவ்வளோ நேரம் நான் தேடிட்டே இருக்கனே அப்படின்னு இப்போ வந்து பொண்ணும் பையனும் அம்மாவை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா சொல்கிறாங்க ஐ ஆம் இன் த கிச்சன். நான் கிச்சனில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறணும் அப்படின்னா ஐ ஆம் இன் த கிச்சன். இல்லை தேடிட்டு இருந்தால் இப்போ திடீர்னு நம்ம பையன் உங்களை பார்த்துட்டு எங்கள் அம்மா இவ்வளோ நேரம் இருந்த அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஐ வாஸ் இன் த கிச்சன். நான் கிச்சனில் தான் இருந்தேன். இது யாரை வேணாலும் கேட்டுக்கலாம், நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அடுத்தது இதே போல் சென்டென்சஸ் நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸில் இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஐ ஆம் இன் த கிளாஸ். ஐ ஆம் in the school. ஏரோப்ளேன் எங்கே இருக்கும், இட் இஸ் in the sky. வேறு சொல்லணும்னா the clouds are in the sky. clouds வந்து ஸ்கையில் இருக்குது. இப்போ நான் வந்து ரொம்ப அவசரத்தில் இருக்கேன் அப்படின்னா ஐ ஆம் இன் எ ஹரி. இல்லைன்னா ஐ ஆம் இன் ஹரி. அதுவே நான் பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஆம் இன்
trouble. நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னா I am in pain. நான் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கேன் அப்படின்னா I am in danger. இப்படி நாம் எந்த இடத்துல இருக்கோம், எந்த பொசிஷனில் இருக்கோம், எந்த நிலமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு நம்ம சொல்லிக்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லாம். The pencil is in the box. I am in the room. I am in the office. He is in the car. She is in the city. I get up early in the morning. I go in summer. I go in winter. I am in the kitchen. I was in the kitchen. I am in the class. I am in the school. It is in the sky. The clouds are in the sky. I am in hurry. I am in trouble. I am in pain. I am in danger. ஸோ நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருக்கோம், எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சென்டென்சஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கான்செப்டை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அது கிராமட்டிக்கலி ராங்காக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷில் யோசிக்க ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேசலாம். Thank you and let us meet in another video.